இது சம்பந்தமா நமக்கு போன மாதத்துல வந்து நமக்கு வந்து ஏப்ரல் மாதத்துல இங்க பணிகள், அதாவது பராமரிப்பு பணிகள்லாம் சொல்லி பேரூராட்சி சுற்றுலாத்துறை இது சார்ந்து பணிகள்லாம் நடக்கதா சொன்னாங்க. இந்த பராமரிப்பு பணிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு போய் பாக்குறதுக்காக ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதி, அதாவது நம்முடைய சித்திரை மாதம் 1ஆம் தேதி தமிழ் மாதத்துக்கு நான் போய் ஆய்வு பண்றது பார்க்க போறேன். சிவலிங்க திருமேனிகள் எல்லாம் உடைச்சு எடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் அதை ஆய்வு பண்றதுக்காக போய் பாக்குறேன். அவங்க சொன்ன மாதிரி நான் அன்னைக்கு பார்த்தேன், எத்தனாம் தேதி, 14ஆம் தேதி பார்த்த விக்கிரகங்கள்ல, ஏன்னா 14ஆம் தேதி மட்டும் இல்ல, தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம், தொடர்ந்து வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம அந்த தெய்வ திருமேனிகள்ல பல தெய்வ திருமேனிகளை வந்து உடைச்சு எடுத்திருக்கிறாங்க. உடைச்சு எடுத்து எங்க வச்சாங்கன்னு தெரியல, உடைச்சு எடுத்திருக்கிறாங்க. இந்த சமயத்துலதான் அண்ணன் ராம ரவிக்குமார் அவர்கள் தொடர்புல வந்து சம்பந்தமான விவரங்கள், அண்ணன் பல நாள தொடர்புல இருக்கிறாங்க, வந்து விவரங்களை கேட்டாங்க. நாங்க அந்த விவரங்கள்லாம் எடுத்து கொடுத்தோம். அது போக போட்டோஸ்லாம் சிலது கேட்டிருந்தாங்க, அதெல்லாம் எடுத்து கொடுத்தோம். அதனுடைய அடிப்படையில தான் வந்து இந்த வழக்கு வந்து அண்ணன் வந்து தொடுத்தாங்க. வழக்கு தொடுத்து நேற்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. இந்த வனத்துறை இந்த வருஷம் நடக்க வேண்டிய தீர்த்த வாரியை தடுத்து நிப்பாட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் மக்கள் ஏறி வர்றாங்க, அவங்களுக்கு வரக்கூடிய அன்னதானத்தை தடுத்து நிப்பாட்டிட்டாங்க. இப்படி ராத்திரி வந்து சாமப்பட பூஜைன்னு சொல்லிட்டு அதே கோயில நடக்கும், அதை தடுத்து நிறுத்திட்டாங்க. அதாவது எதெல்லாம் செய்யக்கூடாதோ அது எல்லாத்தையும் அந்த வனத்துறை செய்யுது. ஆனா இந்த திருவள்ளுவர் ஒரு திருக்குறளை சொல்லுவார், செய்யத்தக்க அல்ல செய்யக்கடும், செய்யத்தக்க செய்யாமையாலும் கெடும். மாதிரி எதை செய்யணுமோ அதெல்லாம் செய்யாம விட்டுட்டு பழமையான திருமேனிகளை உடைத்தெடுத்தது ஒரு கிரிமினல் குற்றம். அந்த குற்றத்தை முதல்ல ஊர்ஜிதப்படுத்தணும். ஊர்ஜிதப்படுத்துறதுக்காகத்தான் ஒரு 4, ஏன்னா இன்னைக்கு போய் சொல்லும் பொழுது என்கிட்ட என்ன தகவல் சொன்னாங்கன்னா, அப்படி திருமேனிகளை உடைக்கப்படல அப்படின்னு நீதிமன்றத்தில் தகவல் கொடுத்தா சொல்லியிருக்கிறாங்க. ஒரு அப்பட்டமான பொய். அங்க வந்து யாருக்குனாலும் மிக எளிமையாக பார்த்து புரிஞ்சுக்க கூடிய அளவுக்கு போட்டோ எவிடன்ஸ் இருக்கு, பார்த்த ஊர் மக்கள் இருக்கிறாங்க, சாட்சிகள் இருக்காங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. இருந்தும் இப்படி ஒரு அப்பட்டமான பொய்யை நீதிமன்றத்துல சொல்லி இருக்கிறாங்க. தென்காசி மாவட்டத்துக்கே மிக முக்கியமான இடம் வந்து அதுதான். அப்படிப்பட்ட பூஜைகள்லாம் நடக்கிற இடத்துல இந்த மாதிரி அசைவங்களை இது பண்ணாதையும் கொடுத்தேன். நான் நேரடியா சேர்மன்ட்டையும் பேசினேன். இவங்க அப்போ இங்க தீர்த்தங்கள்லாம் எடுத்துட்டு போற இடத்துல இருந்து இப்படி அசைவ உணவுகளை நீங்க பயன்படுத்துறீங்களேன்னு நம்ம கேட்டப்போ அவங்களுக்கு அது பற்றியான எந்த விதமான நோக்கமோ அதனுடைய புனிதத்தன்மை பற்றியோ. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். எதிர்வினை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நம்ம கோயிலில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு அத்துமீறல்கள் குறித்தும் HRNC பண்ணக்கூடிய அதிகார துஷ்பிரயோகம் இது குறித்தெல்லாம் நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம். இப்போ அதே போல் ஒரு விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, தென்காசி மாவட்டத்தில் குற்றாலத்துடைய மெயின் அருவி இருக்குது. இதில் இந்த மெயின் அருவி வரக்கூடிய இந்த பகுதிகளில் வந்து புடைப்பு சிற்பங்கள் இருக்கிறது. அது தெய்வ திருமேனிகள் இருக்குது, புடைப்பு சிற்பங்களாக இருக்குது. அந்த பகுதியில் அந்த பேரூராட்சி நிர்வாகம் வந்து நாங்கள் மேம்பாட்டு பணி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மேம்பாட்டு பணிகளின் போது அங்கே அந்த சிற்பங்களை எல்லாம் வந்து உடைச்சிருக்கிறாங்க. இதை பார்த்த பக்தர் சிவபால சுப்பிரமணியன் அவர்கள், அவங்க கிருஷ்ணாபுரம் கடையநல்லூரை சார்ந்தவங்க, அவங்க ஒரு சிவபக்தர். அந்த பகுதியில் பார்க்கும்போது இவ்வளவு மேம்பாட்டு பணிங்கிற பேரில் சிற்பங்கள் இப்படியெல்லாம் உடைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே தொல்லியல் துறைக்கு மற்ற துறைகள், பொதுப்பணித்துறைக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு புகார் மனுவாக கொடுக்குறாங்க. உங்கள் வேலைப்பாடுங்கிற பேரில் நீங்கள் தெய்வ திருமேனிகள்லாம் உடைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த புகார் வந்தது அடிப்படையில் வந்து ராம ரவிக்குமார் அவர்கள், நமக்கும் தெரியும், தீபத்தூன் வழக்குலையும் கூட அவங்க தான் வழக்கு போட்டாங்கன்னு, திருப்பரங்குன்றம் தீபத்தூனில் அவங்க வந்து இது சம்பந்தமாக ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க. அந்த வழக்கு தொடுத்து அந்த கேஸ் வரும் பொழுது நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்க, இப்போதைக்கு அந்த பணிகளை நிறுத்தி வைங்க, அது ஸ்டேட்டஸ்கோ என்ன நிலையில் இருக்குதோ அது அப்படியே தொடரட்டும். ஆனால் இது வந்து இந்த புடைப்பு சிற்பங்கள் உடைக்கப்பட்டு இருக்கிறது, இந்த உடைத்தவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு நீங்கள் அறிக்கை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன அங்கே நடந்தது, இவங்க ஆய்வு மேற்கொள்ள பொழுது அங்கே என்ன நடந்துகிட்டு இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் குறித்து கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்முடைய காணொளி வாயிலாக நடந்த இந்த பேட்டியில் கலந்து கொள்ள வந்திருக்கிறாங்க. ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக திரு சிவபாலன் அப்படின்னு நம்ம அழைக்கக்கூடிய சிவபால சுப்பிரமணியம் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக வரவேற்கிறேன். வணக்கம். 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 அங்கே இப்போ என்ன நடந்தது, எதற்காக இந்த மேம்பாட்டு பணி, அங்கே சிற்பங்களுக்கு என்ன மாதிரியான சேதங்கள் உருவாகி இருக்கு? நம்ம திருக்குற்றாலம் பேரருவி மெயின் ஃபால்ஸ் பற்றி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அது வந்து ஒரு தமிழ்நாட்டில் தெரியாதவங்க இருக்க முடியாது, உலக அளவில் பிரசித்தி பெற்றது. எல்லாருக்குமே அது வந்து ஒரு பேரருவி மெயின் ஃபால்ஸ் அப்படின்னு தான் தெரியுமே தவிர, அதுல இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான அம்சம் என்னன்னா, அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய திருக்குற்றாலநாத சுவாமி கோயிலினுடைய பிரதான தீர்த்தம் வந்து அந்த திருக்குற்றாலம் பேரருவி தான். தீர்த்தம் மட்டும் கிடையாது. அதாவது 18ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த திரிகூட ராசப்ப கவிராயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிராயர் என்ன சொல்றாருன்னா, அந்த அருவியே சிவ வடிவமா சொல்றாரு.
வற்றா வடவாவருவியான் அப்படின்னு சொல்லிட்டு அருவியே சிவனா சொல்லி அவர் பாடுறாரு. அந்த இடங்கள் நால்வராலும் பாடல் பெற்ற திருத்தலம் நம்முடைய திருக்குற்றாலம் திருக்கோயில் வந்து தலவிருட்சத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியா பாடல் பெற்ற ஒரே திருத்தலம் அந்த திருத்தலம் தான். பஞ்ச சபைகள்ல ஒண்ணு சித்திர சபை, எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அந்த கோயிலினுடைய தீர்த்தம் தினமும் என்ன பண்றாங்கன்னா, கோயில்ல இருந்து ஒரு வழக்கம் இருக்கு. இது வந்து இந்த வழக்கத்தை பத்தி எதுல சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, தொல்லியல் துறையிலிருந்து, தமிழ்நாடு தொல்லியல் துறையிலிருந்து 16வது வருஷம் நினைக்கிறேன், 16வது வருஷம் ஒரு நூல் ஒண்ணு வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த நூல்ல இதை பற்றி குறிப்புகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த அருவி வந்து கோயிலினுடைய பிரதான தீர்த்தம். இந்த அருவியினுடைய பெயர்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. சிவமது கங்கை, சித்திரகங்கை, வடவாவருவி அப்படிங்கிற பெயர்களால் அந்த அருவி தீர்த்தம் அழைக்கப்படுது. தினமும் கோயில்ல இருந்து போய் சிவமது கங்கை தீர்த்தம் எடுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு தொல்லியல் நூல்லயே குறிப்பிட்டிருக்காங்க. கோயில்ல இருந்து போய் அங்க அருவியில தீர்த்தம் எடுத்துட்டு வந்து சுவாமிக்கு உச்சிகால பூஜைக்கு அபிஷேகம் பண்றாங்க. அப்போ இங்க இருந்து தீர்த்தம் எடுக்க போகும்போது அங்க அருவிக்கே அபிஷேகம் பண்ணுவாங்க. அருவிக்கு அபிஷேகம் பண்ணி அங்க நெய்வேத்தியம்லாம் அருவியையே இறைவனா பாவிச்சு அருவிக்கு வழிபாடு எல்லாம் பண்ணிட்டு தான் தீர்த்தம் எடுத்து வருவாங்க. இவ்வளவு புனிதம் வாய்ந்தது அந்த தீர்த்தம் அப்படிங்கிறதுனால. ஏன்னா கங்கை, இதுக்கு வந்து சிவ மது கங்கைன்னு பேர். கங்கைக்கு நிகரான புண்ணியம் வாய்ந்த தீர்த்தம். இந்த தீர்த்தமே சிவஸ்வரூபமா வடவாவருவியான்னு சொல்றாருல இருக்கிறதுனால அந்த தீர்த்தக்கரையில பாத்தீங்கன்னா, அந்த அருவிக்கரையில அங்க இருக்கக்கூடிய பாறையில, அருவியினுடைய பாறையில புடைப்பு சிற்பங்களா, நம்ம வந்து சிற்பம்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அது தெய்வ திருமேனிகள், இறைவனுடைய, நம்ம அது வந்து ஒரு கலைப்பொருளா மட்டும் பார்க்காம இறைவனுடைய வடிவமா பாக்குறதுனால அத தெய்வ திருமேனிகள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். தெய்வ திருமேனிகளை வந்து சிற்பங்களா, புடைப்பு தெய்வ திருமேனிகளா அங்க செதுக்கி வச்சிருக்கிறாங்க. அதுல பல்வேறு வகையான தெய்வ திருமேனிகள், சிவலிங்கங்கள் நிறைய இருக்கும். அது போக அம்பாள் விக்கிரகங்கள், விநாயகர் விக்கிரகங்கள், முருகர்னு பல்வேறு, கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு வகையான தெய்வ திருமேனிகள் இருக்கு. இப்போ கடந்த மாதம், அதாவது மே மாசத்துல வந்து நம்முடைய, அது வந்து கோயிலுடைய தீர்த்தமா இருந்தாலும் இப்போ நம்ம அறநிலையத்துறையில போய் விசாரிக்கும் பொழுது அது எங்களுடைய கட்டுப்பாட்டுல இல்ல. தொல்லியல் துறையிலையும் போய் நான் கேட்கிறேன், விசாரிக்கிறேன் சம்பந்தமா. கேட்கும்போது அது எங்க கட்டுப்பாட்டுல இல்ல, பொது புழக்கத்துல இருக்கிறதுனால இப்ப பேரூராட்சியினுடைய கட்டுப்பாட்டுல இருக்குது அப்படின்னாங்க. இது சம்பந்தமா நமக்கு போன மாதத்துல வந்து நமக்கு வந்து ஏப்ரல் மாதத்துல இங்க பணிகள், அதாவது பராமரிப்பு பணிகள்லாம் சொல்லி பேரூராட்சி சுற்றுலாத்துறை இது சார்ந்து பணிகள்லாம் நடக்கதா சொன்னாங்க. இந்த பராமரிப்பு பணிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு போய் பாக்குறதுக்காக ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதி, அதாவது நம்முடைய சித்திரை மாதம் 1ஆம் தேதி தமிழ் மாதத்துக்கு நான் போய் ஆய்வு பண்றதுக்கு பார்க்க போறேன். போகும்போது பாக்குறேன் அங்க கொஞ்சம் வேலைகள் நடந்திருக்கு. அவ்வளவு கொஞ்சம் முறையா அந்த சிற்பங்கள் எல்லாம் கவனம் இல்லாம ஏதோ மேலோட்டமா வேலைகள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்பவுமே அங்க இருந்து ஒரு வீடியோ ஒண்ணு வெளியிடுறேன். என்ன வெளியிடுறேன்னா, இது வந்து தெய்வ திருமேனிகள் ரொம்ப கவனமா பண்ணணும்னு சொல்லி வீடியோ வெளியிடுறேன். வெளியிட்டுட்டு அதை ஒரு மனுவாவும் கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு மட்டும் 2 நாள், அதாவது 17ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னாக்க தகவல் வருது, அங்க இருக்கக்கூடிய விநாயகர் விக்கிரகங்கள், சில சிவலிங்க திருமேனிகள் எல்லாம் உடைச்சு எடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் அதை ஆய்வு பண்றதுக்காக போய் பாக்குறேன். அவங்க சொன்ன மாதிரி நான் அன்னைக்கு பார்த்தேன், எத்தனாம் தேதி, 14ஆம் தேதி பார்த்த விக்கிரகங்கள்ல, ஏன்னா 14ஆம் தேதி மட்டும் இல்ல, தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம், தொடர்ந்து வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம அந்த தெய்வ திருமேனிகள்ல பல தெய்வ திருமேனிகளை வந்து உடைச்சு எடுத்திருக்கிறாங்க. உடைச்சு எடுத்து எங்க வச்சாங்கன்னு தெரியல, உடைச்சு எடுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமும் தொடர்ந்து பணிகள் நடந்துட்டு இருக்கு. இந்த நிலைமையில நம்முடைய முன்னாள் ஐஜி யாரு, நம்ம பொன்மாணிக்கவேல் ஐயா இருக்கிறாருல, நம்ம சிலை திருட்டு தடுப்பு பிரிவுல இருந்தாருல, ஐயாட்ட தான் நான், ஏன்னா இது சம்பந்தமா நம்ம ஒரு புகார் கொடுக்கும்போது நம்ம மேலோட்டமா எதுவும் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது சம்பந்தமான தகவல்கள் நமக்கு சரியா கொடுக்கணுங்கிறதுக்காக ஐயாட்ட அப்ரோச் பண்ணோம். அப்ப ஐயா சில தகவல்கள்லாம் கொடுத்தாங்க இதை பத்தி. இதுல என்னன்னா, ஒரு தெய்வ விக்கிரகம் அப்படின்னாக்க ஒரு முறை அதை பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு பண்ண ஆரம்பிச்சோம்னா அது தெய்வ விக்கிரம். அதுக்காக சட்ட உரிமைகள்லாம் அந்த தெய்வ விக்கிரகத்துக்கு இருக்கு. ஒரு மனிதருக்கு, ஒரு உயிருக்கு எந்த விதமான சட்ட உரிமைகள்லாம் இருக்கோ அதே மாதிரி ஒரு தெய்வ விக்கிரகத்துக்கான சட்ட உரிமைகள்லாம் இருக்கு. அதை யாரு அந்த உரிமைகளை பெற்றுத்தர முடியும் அப்படின்னா, நெக்ஸ்ட் பெர்சன், அதாவது வழிபாட்டாளர், அவர் தான் அடுத்த ஆளா இருந்து அந்த தெய்வத்துக்கு உண்டான விக்கிரகத்துக்கு உண்டான உரிமைகளை இது பண்ண முடியும், கிளைம் பண்ண முடியும்னு சொல்றாரு. அந்த அடிப்படையில ஒரு நெக்ஸ்ட் பெர்சனா அந்த புகார் மனுவை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னாக்க, கொடுத்து 1ஆம் தேதி வந்து தொல்லியல் துறைக்கும் தலைமை இயக்குனர், தொல்லியல் துறையினுடைய தலைமை இயக்குனருக்கும் சுற்றுலாத்துறையினுடைய தலைமைச் செயலருக்கும் இந்த மனுவை கொடுக்குறோம். இந்த சமயத்துலதான் அண்ணன் ராம ரவிக்குமார் அவர்கள் தொடர்புல வந்து சம்பந்தமான விவரங்கள், அண்ணன் பல நாள தொடர்புல இருக்கிறப்ப வந்து விவரங்களை கேட்டாங்க. நாங்க அந்த விவரங்கள்லாம் எடுத்து கொடுத்தோம். அது போக போட்டோஸ்லாம் சிலது கேட்டிருந்தாங்க, அதெல்லாம் எடுத்து கொடுத்தோம். அதனுடைய அடிப்படையில தான் வந்து இந்த வழக்கு வந்து அண்ணன் வந்து தொடுத்தாங்க. வழக்கு தொடுத்து நேற்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்ததுன்னு நீங்க சொன்னீங்களா, ஸ்டேட்டஸ் கோ, அதாவது இருக்கிற நிலை வந்து அப்படியே தொடரணும், மேற்கொண்டு எந்த விதமான பணிகளும் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நேற்று மதியத்தோட பணிகள் எல்லாத்தையுமே நிப்பாட்டி அங்க இருக்கக்கூடிய பணியாளர்கள் எல்லாம் வெளியில போயிருக்காங்க. இன்னைக்கு திருப்பும் அந்த சுற்றுலாத்துறையில இருந்து மென்ஷன் பண்ணி திருப்பியும் அந்த வழக்குக்குள்ள வந்திருக்கிறாங்க. வந்து சீசன் ஆரம்பிக்க போகுது. வழக்கமா உங்களுக்கு குற்றால சீசன் தெரிஞ்சிருக்கும், ஜூன் ஜூலைல தான் குற்றால சீசன் இருக்கு. சீசன் ஆரம்பிக்க போகுது. பணிகள்லாம் முடிக்கலைன்னா வரக்கூடிய பக்தர்களுக்கு இடையூறா இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க என்ன இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷம் விக்கிரகங்களை இப்படி சேதப்படுத்திருக்கிறீங்க, அவ்வளவு ஈஸியா வந்துட்டு திருப்பி பண்ண போறோம்னு கேக்குறீங்க.
4 வாரத்துக்கு எந்த வேலையும் செய்யக்கூடாது, இருக்கிற நிலை அப்படியே தொடர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் நீதிமன்றத்துல நீதிபதிகள் திரு வேல்முருகன், திரு குமரப்பன் ஐயா 2 பேரும் சொல்லிட்டு திருப்பி இன்னைக்கும் அவங்க கொடுத்திருக்காங்க. இப்ப இது ஹெச்ஆர்என்சி அதுக்கு கீழே இந்த கோயில் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்கங்கிறீங்க. தொல்லியல் துறை இதுவும் எங்க கட்டுப்பாட்டுல இல்லை அப்படிங்கிறப்ப இது சுற்றுலாத்துறை அந்த பேரூராட்சி கட்டுப்பாட்டுல வருது. அந்த பேரூராட்சி கட்டுப்பாட்டில் வர்றதுனால அவங்க எதுக்காக பணி செய்கிறாங்கன்னா சுற்றுலாத்துறைக்காக இந்த மேம்பாட்டு பணியில் இந்த வேலையில் ஈடுபடுறாங்கன்னா. ஆனால் இப்போ இந்த அருவி அந்த பக்கத்தில் இந்த இதுங்கிறப்ப இது வனத்துறை பக்கத்தில் வரும்ல, வனத்துறையில் இவங்க என்ஓசி கேட்டாங்களா இல்லையா? அவங்க எப்படி இதுக்கு அனுமதி கொடுத்தாங்க? வனத்துறையிலயும் என்ஓசி எதுவும் வாங்காம தான் பண்ணிருக்காங்க. நீதிமன்றத்துல கேட்கும் பொழுது வனத்துறையில என்ஓசி வாங்காம தான் இவங்க பண்ணியிருக்கிறதாக தகவல்கள் வந்திருக்கு. இப்ப இது போன்ற இடத்துல ஒரு வெளியாள் உள்ள அத்துமீறாங்க அப்படின்னு பார்த்தாலே உடனே அங்க வந்து ஒரு பாதுகாப்பு இருப்பாங்க ஆளு. அவங்க இது என்ன வேலை என்ன நடக்குது அப்படிங்கிறத கேட்பாங்க. இப்பொழுது ஒரு பேரூராட்சி நிர்வாகத்திலேருந்து இந்த பொதுப்பணித்துறை வேலை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கன்னா, இது போல இடிக்கிறாங்க உடைக்கிறாங்கன்னா இது வந்து அந்த வனத்துறைக்கு தெரியாம இருந்திருக்கிறா? அவங்க யாருமே இதை ஏன் தடுக்கல? அவங்க தானே, நீங்க ஒரு பக்தராக அதை உங்களை அந்த காண தாங்க முடியாம திருமேனிகளை இப்படி உடைக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு பக்தராக நீங்க வந்து புகார் கொடுக்கிறீங்க. ஆனா இதை புகார் கொடுக்க வேண்டிய வனத்துறை ஏன் எந்த நடவடிக்கையும் ஈடுபடல? ஆனா ஒரு சரியான கேள்வியை கேட்டுக்கிறீங்க. இது சம்பந்தமா ஒரு முக்கியமான கூடுதல் விஷயத்தையும் நான் அண்ணனோட பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். என்னன்னாக்க இப்ப சித்ரா பௌர்ணமி, சித்ரா மாசம் முடிஞ்சிருக்குல்ல, சித்ரா பௌர்ணமி முடிஞ்சிருக்கு. இந்த சித்ரா பௌர்ணமிக்கு இப்போ அந்த குற்றாலம் பேரருவி, அதாவது மெயின் ஃபால்ஸ் தவிர அங்க சிற்றருவின்னு ஒண்ணு இருக்கு, அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கும். அது போக செண்பகாதேவி அருவி, அது எங்க இருக்குன்னா மலைக்கு மேல ஒரு 2-3 கிலோமீட்டர்ல இங்க போகணும். இது எல்லாமே முழுக்க முழுக்க வனத்துறையினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. எது அந்த செண்பகாதேவி அருவி. இந்த செண்பகாதேவி அருவிங்கிறது என்னன்னா, அங்க செண்பகாதேவி அம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்கும். ஆனா நீங்க மேல வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கோயில் திருக்குற்றாலம் கோயிலுடைய துணை கோயில். அந்த கோயிலுக்கு சித்ரா பௌர்ணமியை ஒட்டி 10 நாட்கள் திருவிழா நடக்கும். இந்த 10 நாள் திருவிழால பாத்தீங்கன்னா 10 நாள் திருவிழா முடிஞ்சு சித்ரா பௌர்ணமிக்கு மறுநாள் வந்து அந்த அருவியில தீர்த்தவாரி நடக்கும். அம்பாள அருவியில எடுத்துட்டு போய் அம்பாளுக்கு மஞ்சள் நீராட்டு தீர்த்தவாரி, அதாவது அந்த கோயிலுடைய பிரதான தீர்த்தத்துல அத இந்த வனத்துறை இந்த மாசம் இந்த வருஷம் நடக்க வேண்டிய தீர்த்தவாரியை தடுத்து நிப்பாட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் மக்கள் ஏறி வர்றாங்க, அவங்களுக்கு வரக்கூடிய அன்னதானத்தை தடுத்து நிப்பாட்டிட்டாங்க. இப்படி ராத்திரி வந்து சாமப்பட பூஜைன்னு சொல்லிட்டு அதே கோயில நடக்கும், அதை தடுத்து நிறுத்திட்டாங்க. அதாவது எதெல்லாம் செய்யக்கூடாதோ அது எல்லாத்தையும் அந்த வனத்துறை செய்யுது. ஆனா இந்த திருவள்ளுவர் ஒரு திருக்குறளை சொல்லுவார், செய்யத்தக்க அல்ல செய்யக்கடும் செய்யத்தக்க செய்யாமையாலும் கெடும் மாதிரி. எதை செய்யணுமோ அதெல்லாம் செய்யாம விட்டுட்டு செய்யக்கூடாததெல்லாம் செஞ்சுட்டு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யாம இந்த வனத்துறை விட்டுருக்கு. இதைத்தான் அவங்க காப்பாற்ற வேண்டிய விஷயம். காப்பாத்தாம ரொம்ப அலட்சியமா இது பத்தி பக்கத்திலே வரல. அவங்க வனத்துறையும் நம்ம அறநிலையத்துறை இருக்குல்ல, அறநிலையத்துறை பிரதான தீர்த்தம், அவங்களும் 2 பேருமே இந்த விஷயத்துல பக்கத்திலே வரல, என்ன நடக்குன்னு கூட எட்டி பார்க்கல. இப்ப அந்த வனத்துறையை வந்து இந்த கோர்ட் ஏதாவது ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறதா? நீங்க தான் இந்த விஷயங்களை பார்க்கணும், நீங்க இதை பத்தி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கிறது மாதிரி. ஏன்னா இப்ப சம்பந்தப்பட்ட துறை வந்து இது என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க, குறிப்பாக இந்த உடைச்சவங்க மீதெல்லாம் நடவடிக்கை எடுத்தது என்ன அப்படின்னு கோர்ட் கேட்டிருக்கு. இப்போ யாருடைய உத்தரவின் அந்த என்ஓசி கொடுத்து தான் இது நடந்திருக்கணும், அவங்க கொடுக்கல, அவங்களுடைய வேலையை சரியாக செய்யல வனத்துறை. இப்போ அவங்கள் மீது ஏதாவது ஒரு நடவடிக்கை இந்த கோர்ட் எடுக்கக்கூடிய வகையில இருக்குதா? அதான் 4 வாதத்துல அதுக்கு உண்டான விளக்கம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. முதல்ல அது உடைக்கப்பட்டதை ஊர்ஜிதப்படுத்தணும் இல்லையா? இப்போ அந்த குற்றம் அது வந்து ஒரு கிரிமினல் குற்றம் தான். ஒரு பலாயிரம் வருஷம் பல நூற்றாண்டுகள் பழமையான திருமேனிகளை உடைத்தெடுத்தது ஒரு கிரிமினல் குற்றம். அந்த குற்றத்தை முதல்ல ஊர்ஜிதப்படுத்தணும். ஊர்ஜிதப்படுத்துறதுக்காகத்தான் ஒரு 4, ஏன்னா இன்னைக்கு போய் சொல்லும் பொழுது என்கிட்ட என்ன தகவல் சொன்னாங்கன்னா, அப்படி திருமேனிகளை உடைக்கப்படலை அப்படின்னு நீதிமன்றத்துல தகவல் கொடுத்தா சொல்லியிருக்கிறாங்க. ஒரு அப்பட்டமான பொய். அங்க வந்து யாருக்குனாலும் மிக எளிமையாக பார்த்து புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு போட்டோ எவிடன்ஸ் இருக்கு, பார்த்த ஊர் மக்கள் இருக்கிறாங்க, சாட்சிகள் இருக்காங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. இருந்தும் இப்படி ஒரு அப்பட்டமான பொய்யை நீதிமன்றத்துல சொல்லியிருக்கிறாங்க. அந்த குற்றம் ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட பிறகு அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் எல்லார் மேலேயும் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு நம்புறோம். இல்லப்பா, இது இந்த பேரூராட்சி கீழே இருக்கு அப்படின்னா இந்த பேரூராட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவங்க இந்துக்களாக இருக்கிறாங்களா? ஏன்னா பல இடங்கள்ல வந்து இப்போ திராவிட மாடல் ஆட்சியில பலரும் இருக்கிறாங்க. இப்போ இவங்க இவ்வளவு ஒரு முனைப்புடன் இந்த புடைப்பு திருமணிகளை உடைக்கணும் அப்படின்னா இதன் மீது ஒரு நம்பிக்கை இல்லாதவர்கள் யாராவது இதை செய்திருக்க தான் வாய்ப்பு இருக்குது. நம்பிக்கை இருக்கிறவங்க செய்ய மாட்டாங்களா அப்படின்னா சேகர் பாபு அல்லலையா பாபு இதுல என்ன நடந்திருக்கும், அது புரியுது. அப்படி இருந்தாலும் இந்த பேரூராட்சியில இருக்கிறவங்க
யாராவது இது வந்து ரொம்ப ஒரு இதை செய்தே ஆகணும், இதெல்லாம் உடைச்சு எடுத்துருங்க, இது இருக்கிறதுனால தானே ஒரு பூஜைன்னு ஒன்று நடக்குது, அதை வச்சுட்டு ஏதாவது திருவிழான்னு இவங்க நாளைக்கு முன்னில பண்ணுவாங்க, அதை எடுத்துட்டா அந்த பிரச்சனையே இல்லை அப்படின்னு யாராவது இதற்கான தூண்டுதல் பின்னணியில இருக்காங்களான்னு கேட்குறேன். அதாவது இப்போ பேரூராட்சின்னு நம்ம பார்க்கும் பொழுது பேரூராட்சியில எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஒருத்தர் இருப்பாரு, அது போக பேரூராட்சியினுடைய சேர்மன் அவர் இருப்பாரு. இப்போ நான் ஏற்கனவே இது சம்பந்தமா நான் அந்த குற்றாலம் அருவி பக்கத்துல பாத்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்கும். இந்த கடைகள்ல பாத்தீங்கன்னா நான்வெஜ், அதாவது அசைவ உணவுகள், அப்புறம் அந்த காடை முட்டை, முட்டையில ஆம்லெட் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்தது. அப்போ நான் ஏற்கனவே பேரூராட்சி நிர்வாகத்துக்கு முன்னாடியே ஒரு இது சம்பந்தமா கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தேன். அந்த கம்ப்ளைண்ட்ல இது எல்லாமே வந்து நீங்க நான் சொல்றேன், அதுல இது வந்து கோயிலினுடைய பிரதான தீர்த்தம், பல ஊர்களுக்கு இங்க இருந்துதான் தீர்த்தம். தென்காசி, குறிப்பாக தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்துல சுத்து வட்டாரங்கள்ல எங்க கிராம கோயில்கள்ல திருவிழா நடந்தாலும் பெரும்பான்மையான கோயில்கள்ல இருந்து இங்க வந்து தீர்த்தம் எடுத்துட்டு அருவிக்கு பூஜை பண்ணிட்டு அங்க இருக்க படைப்பு திருமேனிகளுக்கெல்லாம் பூஜை பண்ணி தான் தீர்த்தம் எடுத்துட்டு போற வழக்கம் இருக்கு. அதனால அது போக அது மட்டும் இல்லாம முன்னோர்களுக்கு இந்த சாந்தி பூஜைகள் நம்ம பண்ணுவோம்ல, சிரார்த்த பூஜைகள், மத்த இதெல்லாம் பண்ணுவோம், சிரார்த்தங்கள்லாம் பண்றதுக்கு மெயினான தென்காசி மாவட்டத்துக்கே மிக முக்கியமான இடம் வந்து அதுதான். அப்படிப்பட்ட பூஜைகள் எல்லாம் நடக்கிற இடத்துல இந்த மாதிரி அசைவங்களை இது பண்ணாதையும் கொடுத்தேன். நான் நேரடியா சேர்மன்ட்டையும் பேசினேன். இவங்க அப்போ இங்க தீர்த்தங்கள்லாம் எடுத்துட்டு போற இடத்துல இருந்து இப்படி அசைவ உணவுகளை நீங்க பயன்படுத்துறீங்களேன்னு நம்ம கேட்டப்போ அவங்களுக்கு அது பற்றியான எந்த விதமான நோக்கமோ அதனுடைய புனிதத்தன்மை பற்றியோ எந்த விதமான புனிதத்தன்மை மட்டும் கிடையாது. நம்ம குற்றாலம் அருவி வந்து புனிதத்தன்மை மட்டும் கிடையாது. 1811 வருஷம் வந்து கிழக்கிந்திய கம்பெனியில இருந்து வந்து அந்த நீரை, அருவியினுடைய நீரை ஒரு ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உலகத்தில் வேறு எங்குமே இல்லாத மருத்துவ குணங்கள் இந்த திருக்குற்றாலம் அருவியில இருக்கதா சொல்றாங்க. மேல அங்க மூலிகை வனங்கள்ல இருந்து வர்றதுனால டாக்டர் வைட் அப்படிங்கிறவர் 1835 ஒரு ஆய்வு நடத்தியிருக்கிறார். அந்த ஆய்வுல என்ன சொல்றாருன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2000 வகையான மூலிகை செடிகள், அரிய வகை மூலிகை செடிகள் இந்த திருக்குற்றாலம் பேரருவி சார்ந்த வனங்கள்ல இருக்கதா சொல்றாரு. அதெல்லாம் பட்டு வர்றதுனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு மிக முக்கியமான வைத்திய ஸ்தலமா அந்த அருவி குளியல் இருக்கும் அப்படின்னு முன்னாடி பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட இடத்த வந்து இவங்க வந்து வெறுமன பொருளாதாரம் சார்ந்து அதனுடைய புனிதத்தன்மையை கெடுக்கிற வகையில இந்த பேரூராட்சி தொடர்ந்து செயல்பட்டுட்டு தான் இருக்குது. அதனுடைய ஒரு விரிவு தான் இப்போ நடந்துட்டு இருக்குது. எதனாலும் பண்ணுவோம், அதுக்காக எங்களுக்கு பணம் வரணும்னா நாங்க எதனாலும் பண்ண தயாரா இருக்கிறோம்ங்கிறது தான் அந்த தெய்வ திருமேனிகளை ரொம்ப அலட்சியமா வெட்டி எடுத்தது. இப்ப நீதிமன்றம் தலையிட்டு நீங்க ஒரு மனு கொடுக்குறீங்க சுற்றுலாத்துறைக்கும் சம்பந்தப்பட்ட துறைக்கும். அதை ஒட்டி நண்பர் ராம ரவிக்குமார் அவர்கள் வழக்கு தொடுக்கிறாரு. அதற்கு இப்போ கோர்ட் வந்து ஒரு இடைக்கால உத்தரவாக நீங்கள் அறிக்கை கொடுக்கணும், அதே நேரத்தில் ஸ்டேட்டஸ் கோவா அந்த இடம் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதன் அடுத்த கட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ ஆட்சி மாற்றங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. பேரூராட்சி நிர்வாகம் எப்படி செயல்படும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன செய்யலான் இருக்கீங்க? முக்கியமா இதுக்கு வந்து வழக்கு பதிவு செய்யப்படணும். ரொம்ப தொன்மை வாய்ந்த தெய்வ திருமேனிகளை உடைச்சு எடுத்திருக்காங்க. இதுக்காக சம்பந்தப்பட்ட நபர்கள் மேலும் வழக்கு பதிவு செய்யணும். அதுக்கப்புறம் இந்த விரிவாக்க வேலைகள் இருக்குல்ல, இந்த கட்டுமான வேலைகள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் முறையான ஆட்கள் மூலம் இவங்க முறையான நீங்க சொன்னீங்க வனத்துறையில என்ஓசி வாங்கல, அது சம்பந்தப்பட்ட துறைகள் எல்லாம் ஒழுங்கான கைடன்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏதோ அவசர காலத்துல இந்த சீசன் டைமிங், அந்த ஜூன் ஜூலை சீசன் டைமிங்கை வச்சு அதுக்குள்ள முடிக்கணுங்கிற வேகம் தான் அவங்களுக்கு இருக்க தவிர அதை முறையா பண்றாமா அப்படிங்கிற தெளிவு அவங்களுக்கு இல்லை. அதனால முறையான அதிகாரிகள்கிட்ட அந்த வேலைகளுக்கான அனுமதியெல்லாம் வாங்கி, ஏற்கனவே இதுக்கு லாயர் கமிஷன்லாம் முன்னாடி போட்டு அது தொடர்ந்து செயல்பட்டுட்டு தான் இருக்கு. அவங்களுடைய உத்தரவாதம்லாம் கொடுத்துதான் இந்த பணிகளை வந்து தொடரணும். அவர்கள் மேல வழக்கு பதிவு கண்டிப்பா பண்ணணும். தெய்வ திருமேனிகளை உடைத்தெடுத்து சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது கண்டிப்பாக வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும். அதாவது அந்த தெய்வ திருமேனிகள் அது சிற்பம் அப்படின்னு சொல்லக்கூடாதுங்கிறது உங்களை போன்ற அந்த பக்தர்கள் சொல்கிறீங்க. அது அந்த உணர்வை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் நம்ம ஒரு தொல்லியல் துறையாக அவங்க எல்லாத்தையும் சிற்பம் அதுதான் அப்படின்னு பார்க்குறாங்கன்னா, ஆன்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம், மிக ஒரு புராதனமான ஒரு வேலைப்பாடு கொண்ட ஒரு சிற்பம் அப்படிங்கிற ரீதியிலையும் அதை பேணி காக்க வேண்டியது தான் அந்த அரசுடைய கடமை, தொல்லியல் துறையோட கடமை. அதிலிருந்தும் தவறி இருக்கிறது அந்த பேரூராட்சி நிர்வாகம். அது பேரூராட்சி கட்டுப்பாட்டில் இருக்குன்னா அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள். வனத்துறை வந்து இது சரியான வகையில் அந்த பக்கத்தில் கண்காணிப்பு செய்யலை. ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய தெய்வ திருமேனிகள்லாம் உடைச்சிருக்காங்க. அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதி, அவங்களுடைய வேலையை அவங்க சரியாக செய்யலை அப்படிங்கிறதுக்கு அதற்கான வழக்கும் பதிவு செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களை போன்ற பக்தர்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பக்தர்கள் இதை குறித்து என்ன கருத்து சொல்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள்.
தொடர்ந்து உங்களுடைய ஆன்மீக பணி, சமூக பணி தொடரணும் அப்படிங்கிறதுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.